பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதாவது என்ன அப்படின்னா, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நம்ம கிளீன் பண்றதுக்கு பதிலா, கொஞ்சம் கூட கஷ்டப்படாம சமைக்கும்போது இந்த குட்டி குட்டி வேலைகள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, கிச்சன் பார்க்கறக்கும் நீட்டா இருக்குங்க. வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. ரசம், காய்கறிகள் இது எல்லாமே சமைக்கும்போது இந்த மாரி கலந்து விடுவேன் இல்லைங்களா? அந்த கரண்டி நம்ம கவுண்டர் டாப் மேலயோ, இல்ல கேஸ் ஸ்டவ் மேலயோ வைக்கும்போது, கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே ரொம்ப டீப் கிளீன் பண்ற மாரி இருக்குங்க. சின்னதா ஒரு தட்டு எடுத்து அது மேல வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த தட்டு மட்டும் ஈஸியா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிரலாம். குக்கர்ல சாதம் வச்சாலும் சரிங்க, இல்ல பருப்பெல்லாம் வேக வச்சாலும் சரி, தண்ணி எல்லாம் தெளிச்சு கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம கிளீன் பண்ற மாரி இருக்கு இல்லைங்களா? அப்படி ஆகாம இருக்கணும் அப்படின்னா, இந்த டிப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, தண்ணி எங்கேயுமே தெறிக்காதுங்க. அப்படியே தெறிச்சாலும் நம்ம அத மட்டும் 2 நாளைக்கு ஒரு டைம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துரலாங்க. இந்த மாரி சாம்பார், ரசம், காய் எல்லாமே சமைச்சு முடிச்சோனே, இதே மாரி பெரிய பாத்திரத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எவ்வளோதான் கிளீன் பண்ணாலும், கிச்சனுக்கு வரும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கிளீனா இருக்கிற மாரி இருக்காதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே சமைச்சு முடிச்சோனே, நீங்க எந்த அளவுக்கு சமைச்சிருக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு, அதில ஃபுல்லா மாத்திட்டு, உடனே நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, பார்க்கறக்கும் கிளீனா இருக்குங்க. கிச்சன் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நீட்டா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம இப்ப சாம்பார்லாம் அதில சேர்த்துட்டோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி காயெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, அது சின்ன பாத்திரத்துக்கு மாத்தி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிரலாங்க. இப்ப மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்து நம்ம சிங்க்ல போட்டுறலாம். ஃப்ரீ டைம்ல எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப சமைச்சு முடிச்சோனே எல்லாமே அந்த பாத்திரத்துக்கு மாத்துன உடனே கிச்சன் கவுண்டர் டாப் இப்படித்தாங்க இருக்கு. நம்ம கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாத்திரமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? பாருங்க. இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாமே கிளீன் பண்ணிரலாம். இப்ப இதில ஒரு சின்ன டிப்புங்க. இதில நெறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஒரு சிலர் தெரியாம இருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே அந்த சோப்பு, அத விம் லிக்விடோலாம் வச்சு கிளீன் பண்ணுவேன் இல்லைங்களா? கிளீன் பண்றதுக்கு முன்னாடி தண்ணீல ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அதாவது சாம்பார், பால் குண்டா, அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, தயிர் இதெல்லாமே வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அது ஸ்க்ரப்பர் ஃபுல்லா பேட் ஸ்மெல் இருக்கிற மாரி இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணீல ஒரு டைம் அது ரொம்ப கிளீன் பண்ண தேவையில்லைங்க. லைட்டா தண்ணீல அலாசி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி சோப்போ, லிக்விடோ வச்சு நீங்க கிளீன் பண்ணும்போது, ஸ்க்ரப்பர்ல எந்த பேட் ஸ்மெல் இருக்காதுங்க. நம்மளுக்கு பாத்திரங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திரம் ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டவ்வெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிரலாம். டெய்லியுமே சமைச்சு முடிச்சோனே இந்த மாரி சோப் வச்சு கிளீன் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தான் கிச்சன் ரொம்ப கசகசன்னு ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த சின்ன சின்ன பிளேட்ல எடுத்து அந்த கரண்டியெல்லாம் வைக்கிறோம். அதே மாரி குக்கர்ல விசில் வரும்போது அந்த மாரி மேல எடுத்து வைக்கிறேன் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கும்போது லைட்டா நீங்க டவல் வச்சு தொடச்சாலே சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாங்க. நான் 2 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் இந்த மாரி சோப் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்குவேன். சோப் போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு, ஒரு டவல் தண்ணீல நனைச்சு, தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு, இந்த மாரி ஃபுல்லா நம்ம தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, கேஸ் ஸ்டவ் பார்க்கறக்கு அவ்ளோ கிளீனா இருக்குங்க. இப்ப நார்மலா இருக்கும்போது லைட்டா இந்த மாரி சோப்போ, லிக்விடோ வச்சு கிளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பா கேஸ் ஸ்டவ் இருக்கு அப்படிங்கிறவங்க லைட்டா கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? உங்க வீட்ல எந்த பேஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ, அது லைட்டா தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, ஃபுல்லா இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு ஒரு டைம் தொடச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு என்னோட கேஸ் ஸ்டவ் இல்லாதனால நான் லைட்டா லிக்விட் மட்டும் வச்சு கிளீன் பண்ணியிருக்கேன். அதே மாரி கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணும்போதே கேஸ் ஸ்டவ் தூக்கி இந்த மாரி கீழ ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணி விட்டுறலாங்க. அதில சின்ன சின்ன எறும்பு, பூச்சி எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா, லைட்டா கம்ஃபோர்ட் தண்ணி இருக்கு இல்லைங்களா? அதாவது கம்ஃபோர்ட்ட தண்ணில நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, அத வச்சு கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, கிச்சன் கவுண்டர் டாப்ல சின்ன சின்ன பூச்சி, எறும்பு தொல்ல, கரப்பான்பூச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குங்க. ஸோ அந்த டிப்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் லைட்டா தண்ணியில நனச்சுட்டு மட்டும் ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டேன். ஸ்க்ரப்பர் பேட் ஸ்மெல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது என்ன டிப் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது ஃபாலோ பண்ணா கூட வாரத்துல ஒரு 2 டைம் மட்டும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல நீங்க எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றீங்களோ, எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அதெல்லாமே உள்ள சேர்த்துட்டு, நல்லா சுடுதண்ணி காய வச்சு உள்ள சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டு, அரை எலுமிச்சம்பழ சாறு மட்டும் உள்ள சேர்த்துரலாங்க. சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இத நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாத்திரம் எவ்வளோ தான் தேய்ச்சு நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் ஸ்க்ரப்பர் ஃபர்ஸ்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணிக்கணுங்க. அதுக்கு இந்த டிப்ல ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி உங்களுக்கு பண்ற டைம் இல்ல அப்படின்னா கூட வாரத்துல 2 டைம் மட்டும் இந்த மாரி சுடு தண்ணீல போட்டு 1 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அது ஈரத்தோட வைக்காம நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
எல்லாத்து வீட்லயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சிருப்போம். அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரே நாளில் வந்து தூக்கி வெளியில் போட்டால் கூட அந்த பேட் ஸ்மெல் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இதனால மழை காலத்தில் வர மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டெய்லி இதுக்காக இந்த டப்பா மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு டெய்லியுமே ஒரு கவர் மேலே போட்டுடலாங்க. மேலே போட்டுட்டு அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா கூட அந்த கவர் மட்டும் எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம். எப்பவுமே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சோடனே நைட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொலை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு அதுக்குள்ளே சுடுதண்ணி ஊற்றி விடுவோம் இல்லைங்களா? அது வந்து அந்த சிங்க் அடைக்காமல் இருக்குங்க. அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கவும் கரப்பாம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக தண்ணியில் கம்ஃபோர்ட் மிக்ஸ் பண்ணி சிங்க் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறலாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்ரூம் ஹாலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வீக்லி ஒரு 2 டைம் மாப் போட்டால் கூட போதுங்க. பட் கிச்சன் அப்படி கிடையாது. அது குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் சொல்லவே வேண்டியதில்லை. எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு கிச்சன் மட்டும் கூட நம்ம மாப் போட்டுக்கலாங்க. தண்ணியில் லைட்டாக கம்ஃபோர்ட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சன் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. அதே மாதிரி பார்க்குறக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு சிலர் புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே மாப் போட்டு முடிச்சுட்டு சின்ன பவுல் எடுத்து அது லைட்டாக பேக்கிங் சோடா, அரை எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக கம்ஃபோர்ட் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து விண்டோ பக்கத்துலேயோ இல்லை ஒரு கார்னர்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி வராமல் இருக்குங்க. கிச்சன் உள்ளே வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெகுலராக பண்ணணுங்கிறது கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சமைக்கும்போது இந்த குட்டி குட்டி டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடு ஒரு டைம் தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம என்ன தான் அந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சா கூட இந்த குட்டி குட்டி பூச்சி வராமல் இருக்குங்க. பட் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கும்போது வீடே நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வந்து கிச்சனுக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தூள், அந்த காய்கறிகள்லாம் கட் பண்ண தூள் இதெல்லாமே வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா? அது 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு பக்கெட்டுக்கு கூட மாற்றிட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி மட்டும் வடித்து இந்த மாதிரி மல்லிகை பூச்செடி, ரோஸ் செடிக்கெல்லாம் விட்டீங்க அப்படின்னா பூ நல்லா வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, அந்த சாதம் வடித்த தண்ணி, புளிச்ச மாவு தண்ணி இதெல்லாமே சேர்க்கும்போது கூட பூச்செடிகள் நல்லா பூ வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.